நாங்களே இங்கே பிழைக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். எங்கேன்ல பொதுவாக எல்லா இடத்துலையும் ஊரை விட்டு ஊர் வர்றது சம்பாதிக்கிறதுக்காக தான் ஊரை விட்டு ஊர் வருவாங்க. சரி, வீட்டு வாடகை என்னடான்னு பார்த்தோன்னாக்கா அது எகிரி போய் நிற்கிது. ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஏரியாவில் 9,000 ரூபாங்கிறாங்க, இன்னொருத்தவங்க சொல்கிறான் 9,500ங்கிறான். சிங்கிள் பெட்ரூம் தான், ஒரு பாத்ரூம் தான். சில இடத்துல அட்டாச் பாத்ரூம் இருக்க மாட்டேங்குது, சில இடத்துல அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அட்வான்ஸு 3 மாதம் வாடகை வாங்கிக்கிறாங்க, 9,000 ரூபாங்கிறாங்க. ஐயா, இங்கே நம்ம வந்து ஒரு 40,000 50,000 1 லட்ச ரூபா சம்பளம் ஒன்று வாங்கலிங்க. ஊர்லேயே வேலை தட்டுப்பாடுன்னு காரணமாக தான் இங்கே வரோம். வாங்குகிற சம்பளமும் இஎஸ்ஐ பிஎஃப்லாம் போகிறதுக்கு போக 15,000 16,000 14,000 லீவெல்லாம் எடுத்தால் இன்னும் போயிடுறாங்க. எல்லாருமே 1 லட்ச ரூபா வாங்குறது கிடையாது. அப்படி என்ன மாரி பல பேர் தான் இங்கே இருக்கிறாங்க. 16 ரூபா 18 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 20 ரூபா சம்பளம் வாங்கிட்டு. இதில் ஒரு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எடுத்த ஒன்று ஸ்டார்டிங்கே 9,000 ரூபா வாடகைங்கிறாங்க. இது இல்லாமல் மோட்டர் பில் தனியாக வந்துடுதுங்க, கரண்ட்டு பில் தனியாக வந்துடுது. ஒரு 10,000 ரூபா ரவுண்ட் பண்ணிக்கிங்களேன். வாங்குகிற 18,000 இஎஸ்ஐ பிஎஃப்லாம் போக ஒரு எனக்கெல்லாம் வர்றது பார்த்திங்கன்னா கம்மி தான். ஒரு 15 ரூபா ஆவரேஜாக வச்சுக்கங்க. இப்போ 10,000 ரூபா அதுக்கே போயிடுதுனாக்கா மிச்சம் 5,000 ரூபா வச்சுட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒன்றுமே பண்ண முடியாது. மளிகை ஜாமான் இருக்குது, காய்கறி இருக்குது. குழந்தைங்களுக்கு கீழே அடிபட்டுருச்சுனாலோ இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்னாலோ இல்லை ஏதாவது ஒரு ஆபத்துனாலோ அந்த காசை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல இந்த ஊர்லலாம். இப்போ நார்மலாக நம்ம ஊர் பக்கம் பொதுவாக அவங்கவுங்க சொந்த ஊர் பக்கம் போனீங்கன்னா ஒரு 500 ரூபாவில் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கூட ப்ரைவேட்டில். இந்த ஊருனாலே ஃபீஸே 500 ரூபா ஆகிடுது. உள்ளே போயிட்டு கீழே இறங்கினாலே 1,800 1,700 ரூபா ஆயிடுதுங்க. எந்த நேரத்தில் எந்த மாதிரியான விபத்து குழந்தைங்களுக்கு நடக்கும்லாம் தெரியாது. ஆனால் அப்படி நடக்கும்போது இவ்வளோ ஆகுது. அப்போது 10,000 ரூபா வந்து வீட்டு வாடகைக்கே போயிடுச்சுன்னா மிச்சம் 5,000 ரூபா 6,000 ரூபா 4,000 ரூபா வச்சுக்கிட்டு குடும்பத்தெல்லாம் ஓட்டலாம் முடியாது. ஸோ வீட்டு வாடகையை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைக்கா அளவுக்கு அதிகமான சம்பளம் சம்பாதிக்கிற ஒரு வேலையை தான் தேர்ந்தெடுக்கணும்னா எல்லாருமே படிச்சுட்டு வரல. படித்தவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பான வேலை அமையாது. எல்லாருக்குமே 50,000 1 லட்ச ரூபா சம்பளமும் கிடையாது. ஸோ வீட்டு வாடகை கம்மி பண்ணுறவனும் கம்மி பண்ணிக்கிங்க. எல்லோரும் இங்கே இப்போ வேலை தேடி வந்த ஆட்கள் தான். 10,000 5,000 13 டபுள் பெட்ரூம்லாம் போனால் 15,000 18,000 13,000 14,000 வாங்குறான். அதுக்கே வந்து எத்தனை பேர்னு கேட்குறாங்க. 4 பேரா 3 பேரா, எத்தனை பசங்க, பைக் வச்சுருக்கீங்களா, கார் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஒருவேளை எல்லாமே இருக்குது, எல்லாருக்கும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டு வாடகை 18,000 15,000 14,000 இப்படி ஆகிடுது. வாங்குகிற சம்பளம் முழுக்க அங்கேயே போயிடுது. இதை வேறு வீட்டு டென்ஷன். தயவு செஞ்சு வீட்டு வாடகையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரில. மனசு ஆதரவுன்னு சொல்கிறேன். டெய்லியும் ஸ்டாஃப் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் போனேன்னா டூலெட் போர்டெலாம் போட்டுருந்தது, விசாரித்தோம், எத்தனை பேரும் கேட்குறாங்க. ஃபேமிலி நானும் பசங்க 2 பேர், இப்போ நானும் வீட்டு கணவர் தாங்கிறாங்க. ஒன்று ஒரு குழந்தை இருந்தால் தான் வீடுங்கிறாங்க, இல்லை பைக் இல்லை சைக்கிள் இல்லை அப்படின்னாக்கா தான் வீடுங்கிறாங்க. எத்தனை குழந்தை தான் பெற்றுக்கணுன்ட்டு ஒரு ரூல்ஸை போட சொல்லுங்கள். முதல்ல அதை போட்டு போர்டில் வேணால் போட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரிங்க, வேறு ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிப்பாட்டிட்டேன். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நமக்கு. அதோடு இருக்குது. வீட்டு வாடகையும் கொஞ்சம் ஓவர் தான். இப்போ நம்ம ஊர்லலாம், நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா 3,000 ரூபா 4,000 ரூபா தான் வாடகை. சிங்கிள் பெட்ரூமும் டபுள் பெட்ரூமும் கிடைக்கும். அட்வான்ஸும் கம்மி. இங்கே 9,000 10,000 ரூபா 13,000 ரூபா 15,000 ரூபா அதுமாரி இருக்குது வேலைகள். அதான் சொல்கிறேன், அப்படி இருக்கிறவங்க ஏன்டா இந்த ஊருக்கு வந்துன்னு கூட சில பேர் கேள்வி எழுப்பலாம். தப்பு கிடையாது, பிழைக்கணும் வந்தாச்சு. படித்த படிப்புக்கும் வேலை கிடைக்க போகிறதும் கிடையாது. கிடைச்ச வேலையை பார்த்து குடும்பத்தை எப்படியாவது ஓட்டணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும், மனைவியை பார்த்துக்கணும் தான் பார்க்குறோமே தவிர இப்போ அது ஒரு மாதம் என்ன பண்ணுறதுன்னு தான் யோசிப்போம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்குங்க. நன்றி.